இது போக மாட்டேங்குது. இது எங்களோட ஹொக்காகே உங்ககிட்ட கொடுக்க சொன்ன தகவல். சுச்சிகாகே கிட்ட இத கொடுத்துட்டு உடனடியா பதில் வேணும்னு சொல்லி கேளுங்க. நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு இப்ப தேவையில்லாம அவசரப்பட்டு இருக்கீங்க? 4வது காசைக்காக இது ஹிடன் சாண்டுக்கு சொந்தமான ஒரு நிலப்பரப்பு. வாங்க போலாம். பொதுவாவே ஸ்டோனோட ஒற்றுமையை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நான் ஒரே அடியா 1000 பேரை அனுப்பி வச்சேன். ஆனா அவங்க ஊரோட எல்லோ பிளாஷ்ங்கிற ஒருத்தர் மட்டும் வந்து இந்த 1000 பேரையும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு தடுத்துட்டாரு. Well then, shall we begin? Where did it go? How can someone that kind looking be so deadly? Screw this, I'm leaving! Do you hear yourself? We are proud shinobi of the Hidden Stone. We are not. I can't let you attack my village. I have a family to protect. Shuriken Shadow Clone Jutsu. Flying Raijin, level 3. இதுல இருந்தாவது நிதர்சனத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னடா ஹிடன் ஸ்டோனோட ஏதோ சமாதானமா போக போறாங்களாமே. இதனால லார்ட் தோட் எவ்வளவு அழுத்தத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கு. போர் ஒரு முடிவுக்கு வருது. அதுதானே நம்ம எல்லாருக்கும் வேணும். வாங்க நம்ம எல்லாரும் அதை கொண்டாடலாம். வரியா டம்ப்ளிங் சாப்பிடுவோம். இவனுக்கு அப்படி என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அவ சந்தோஷமா இல்லாததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும்ல. நீ வந்து ஒபிடோரனை பத்தி தான் பேசுறியா? அந்த விஷயம் தான் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம். காஷி ரேன் நல்ல முடிவு எடுத்தீங்க. அதனால சமாதானம் தான் இதுக்கான ஒரே தீர்வு. இந்த நாட்டுக்காக இந்த போர்ல என்னோட நிறைய நண்பர்கள் தன்னோட உயிரை விட்டுருக்காங்க. அவங்களோட உயிர் பறிபோனதுக்கான முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். அதுக்கு உங்களால எப்படி பொறுப்பேத்துக்க முடியும்? 3rd ஹொக்காகே பதவியிலிருந்து விலகி 4th ஹொக்காகேவா நான் வேற ஒருத்தரை நியமிக்கிறேன். 3வது ஹொக்காகே நல்லா பணியாற்றிக்கிட்டு இருந்தார். அவரு நிறையவே பரிதாபம் பாக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு 3 லெஜெண்டரி சானின்ல ஒருத்தரான ஒரோச்சிமாருவை ஹொக்காகே ஆக்கலாம். உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க சருட்டோபி. அவனோட மூளையில நிறைய மோசமான யோசனைகள்லாம் பதுங்கி இருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தங்கிட்ட ஹொக்காகே பதவியை கொடுக்கறது எனக்கு என்னமோ சரியா படல. எனக்கு மினாட்டோ நாமிகாசே சரியா இருப்பாருன்னு தோணுது. மினாட்டோ ஜிராயா கிட்ட பயிற்சி எடுத்தவர் தானே. எல்லோ பிளாஷ்ங்கிற பட்டம் பெற்ற திறமசாலி அவரு. ஆனா மினாட்டோவுக்கு வயசு கம்மி. கனாபி பிரிட்ஜில் ஏற்பட்ட போர்ல வெற்றி பெற்று 3வது கிரேட் ஷினோபி போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததே அவர்தானே. எனக்கு உடன்பாடு இல்ல. மத்தவங்களாம் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. உனக்குள்ள வில் ஆஃப் ஃபயர் இருக்குங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்ல. நம்ம ஊரையும் ஷினோபி உலகத்தோட எதிர்காலத்தையும் நான் உன்னை நம்பி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ அதை காப்பாத்துவதான? நிச்சயம் நான் காப்பாத்துவேன்.
உன்னால பாத்துக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. லார்டு தேர்ட் உங்களை பலமா திட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அவரை நாங்க திட்டவே இல்ல. அப்புறம் வேற எதுக்காக கூப்பிட்டாரு? என்ன ஹொக்காகேவா பொறுப்பேத்துக்க சொல்லிருக்காரு. ஹொக்காகேவா தானே? புரியல, நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? என்ன ஹொக்காகேவா பொறுப்பேத்துக்க சொல்லிருக்காரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. எதுக்கு வர சொன்னாங்க? இப்படி எழுதி வச்சிருக்காங்க. என்ன நடக்குதுங்க? கக்காஷி, என்ன கருமா இது? அத இங்க கூட. என்ன வேணும் உனக்கு? இப்பதான் 4வது ஒக்காகே யாருன்னு அறிவிச்சிருக்காங்க. நம்ம மினாட்டோ சென்சை தான் அந்த 4வது ஒக்காகே. ரென், நம்ம மினாட்டோ சென்சை ஹொக்காகே ஆக போறாரு. இனி தேவையில்லாம ஒருத்தர் உயிர் கூட பறி போகாது. நான் உங்களை தான் நம்புறேன். 4th ஹொக்காகே. உங்க நம்பிக்கையை காப்பாத்து. அவரை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்துட்டேன். சிடோரி, உனக்கு ஒரு மிஷன் கொடுத்திருக்காங்க, சீக்கிரமா வா. உள்ளவா. என்ன மிஷன் அது? அமைதி பிரமாணம் சம்பந்தப்பட்ட பத்திரங்கள்லாம் எங்க இருக்குன்னு நீதான் தேடணும். சரி, இப்பவே நான் இதை முடிக்கிறேன்டா. சிடோரி, கக்காஷி, கக்காஷி, சாவுடா. சிவியர் லீஃப் ஹரிகேன். இன்னொருத்தனா? ஏன் பித்து பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு. கக்காஷி, என்ன ஆச்சு உனக்கு? இதுக்கு முன்ன கக்காஷிய நான் இப்படி பார்த்ததே கிடையாது. அவனை பின்தொடர சொல்லி உன்னை அனுப்பி வச்சது நல்லதா போச்சு. அவனுக்கு தோளோட தோல் நின்னு உதவுறவன் தான் நண்பன். நீ ஏற்கனவே நிறைய செஞ்சுட்ட. இதுக்கப்புறம் மிச்சத்தை நானே பார்த்துக்கிறேன். மினாட்டோ, அதாவது லார்ட் 4th. என்னை எப்பவும் மினாட்டோ சென்சேனே கூப்பிடலாம். நான் ஏன் இப்போ நேர்ல வந்தேன்னா, என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல ஆன்போக்க அனுப்பலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எதுக்காக என்ன அனுப்புறீங்க? நீ என்னோட வலது கையா இருக்கும். அதான் என்னோட விருப்பம். உனக்கான உடைய நான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர்.